என் செல்ல குழந்தையே, யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாத இந்த தேய்பிறை சஷ்டியினுடைய வரம் என் பிள்ளை உனக்கு இந்த வராகி மூலமாக இன்று கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் தானாகவே இந்த வராகியின் மூலமாக உன்னை தேடி வந்திருக்கின்றது. அப்படி என்றால் என் பிள்ளை, நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்ற குழந்தை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற நேரத்தில் எல்லாம் தெய்வம் உனக்கு துணையாக உன்னை தேடி வரும். அதுபோலத்தான் இன்றும் உன்னை தேடி உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எத்தனைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை நீ சந்தித்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைத்தே தீரும். அந்த நல்ல பதிலை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க உன் அம்மா நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவை கிடையாது. இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த சஷ்டியில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதங்களை எல்லாம் அம்மா உன் முன்னால் காட்ட வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு மிகப்பெரியதொரு திருப்பத்தை இன்று உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ விஷயங்களை கண் முன்னால் கண்டு வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து எல்லாவற்றையும் வெறுத்து நின்ற என் பிள்ளை, தெய்வத்தை மட்டுமே துணை கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, எத்தனையோ சூழ்நிலைகளில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு எப்படியும் வாழ்ந்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகி எனக்கு நிச்சயமாக நீ என்றுமே நன்றி கடன் பட்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. அம்மா இந்த நன்றியை உன்னிடத்திலிருந்து எப்படி எதிர்பார்க்கின்றேன் தெரியுமா? என் பிள்ளையே, நீ இந்த நன்றியை எனக்கு உன்னுடைய அன்பின் மூலமாக காட்ட வேண்டும். அம்மா உனக்கு கொடுக்கின்ற ஆறுதல் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ என் மீது நம்பிக்கையோடு உன் அன்பினை எனக்கு பரிசாக கொடுத்து விட்டால் போதும். உன்னுடைய அன்பினை பரிசாக பெறுகின்ற இந்த வராகிக்கு நிச்சயமாக மனது எந்நாளுமே சந்தோஷம் அடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகி உன்னை தேடி வருகின்ற பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில நிகழ்வுகளை கண்ட பிறகு அம்மா சில தெய்வங்களுக்கு உகந்த நாளில் நீ அவர்களை வழிபட்டால் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், உனக்கான நல்ல முடிவுகள் கிடைக்கும், அவர்களிடத்திலிருந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனால்தான் அம்மா ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வரிசையில் இன்று தேய்பிறை சஷ்டி அல்லவா? முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். என் பிள்ளையே, முருகப்பெருமானை வணங்குகின்ற எல்லோருமே நிச்சயமாக அவருக்கு இன்று செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்து கொண்டு அது நிறைவேற வேண்டும் என்று எண்ணி இருப்பாயானால் என் தங்கமே, இன்று அவருக்கு நீ வெற்றிலை தீபத்தினை ஏற்ற வேண்டும். நீ ஏற்றுகின்ற இந்த வெற்றிலை தீபமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டுமல்ல, என் பிள்ளை நினைத்திராத விஷயங்களையும் உன் முன்னால் நடத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லாவற்றிற்குமே ஏதேனும் ஒரு வகையில் தீர்வு கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த தீர்வு உனக்கு இன்று இவரால் கிடைக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக யாரால் மாற்ற முடியும்? என் பிள்ளைக்கு அதிசக்தி வாய்ந்த அற்புத நாளாக இந்த நாள் கிடைக்கிறது என்றால் என் பிள்ளை அதை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? உனக்கென்று நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த என் பிள்ளை, இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரிதல்ல என்பதனை புரிந்து கொண்டாயல்லவா? குழந்தை இல்லை என்று குழந்தை வரம் வேண்டி நிற்கின்ற என் பிள்ளைகள், வாழ்க்கையில் எல்லாமே வெறுத்து போய் நிற்கின்ற என் பிள்ளைகள்,
புதிய உறவு வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைகள் என்று வாழ்க்கையில் தனக்கென்று எந்த ஒரு விஷயத்தையும் இல்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றாயோ, நிச்சயமாக இன்று முருகப்பெருமானை வணங்கி உனக்கான வேண்டுதல்களை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் தரும் பொழுது அதை உனக்கு நிச்சயமான வரமாக தந்து விடுவேன். உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வருகின்ற விதத்தில் நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து விடுவேன். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்னென்ன வகையில் மாற்றங்களை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றதோ, உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கின்றதோ, அதையெல்லாம் அப்படியே நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டி விடுவேன். என் தங்கமே, அம்மா உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பின்பால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நான் கவனமாக இருக்கின்றேன் அல்லவா? என்னுடைய கவனம் உன் மீது இருக்கும் பொழுது உன்னுடைய கவனத்தை நீ வேறெங்கும் திசை திருப்பி மட்டும் விட்டு விடாதே. என் பிள்ளை, நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். அதற்கு இந்த அம்மா என்றும் உனக்கு உடனிருந்து வழி நடத்துவாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியென்று உனக்கு தோன்ற வேண்டும். எந்த கட்டத்திலும் நம் தாயானவள் நம்மை கைவிட்டு விட மாட்டாள் என்ற மிக பெரிய நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து விட வேண்டும். அதிகாலை நேரங்களில் அம்மா உன்னை தேடி வருகிறேன் என்றவுடன், என் பிள்ளை, அம்மா தினமும் தான் தேடி வருகின்றாள், என்ன நடந்துவிடப் போகிறது என்று நீ நினைத்து விடாதே. என் பிள்ளையே, நான் தருகின்ற மாற்றங்களை உன்னால் நிச்சயமாக நம்ப முடியாத மாற்றங்களாக இருக்கும். நான் திடீரென்று உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற அற்புதங்கள் எல்லாமே உனக்கே அத்தனை மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷங்களை உன் வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக்கி கொடுத்து விடுவேன். என் பிள்ளையின் இத்தனை நாள் உழைப்பிற்கான பலனை அம்மா நிச்சயமாக கொடுத்து விடுவேன். என்றுமே என் பிள்ளை, இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அத்தனை நம்பிக்கையையும் அம்மா உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திடுவேன். இந்த தாயானவளின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய மிக பெரிய அற்புதம் என்னவென்பதை இன்னும் சற்று நேரத்தில் நீ காணத்தானே போகின்றாய். ஒவ்வொரு நல்ல நாட்களிலும் தெய்வத்தை இடைவிடாது வணங்குகின்ற என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை பெறும் பொழுது நிச்சயமாக உனக்கான மனமகிழ்ச்சியையும் சேர்த்து நீ பெற்று விடுவாய். வராகியினுடைய சக்தி என்னவென்பதனை உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இத்தனை நாள் உனக்கான நம்பிக்கை, நீ என் மீது கொண்ட அன்பு, இவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் இனி என்றுமே உனக்கான இன்பங்கள் மட்டும்தான் கிடைக்கப் போகின்றது. சந்தோஷங்கள் எல்லாம் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி என்றால் என்னவென்றே அறியாமல் இருந்த என் பிள்ளை, இனி சந்தோஷத்தை மட்டும்தான் கண்கூடாக காணப்போகின்றாய். யார் நினைத்தும் இனி உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது. யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை உனக்கு கொடுத்துவிட முடியாது. அத்தனை சுலபமல்ல இந்த வராகியை தாண்டி உன்னை தொடுவது என்பது. வராகி என்றால் யார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டதல்லவா? அம்மாவை முழுமையாக உணர்ந்து கொண்ட பிறகுதான் இனிமேல் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையின் மீது பயம் வரும். தாயானவளிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உனக்கு துரோகங்களையும் செய்தவர்கள் நிச்சயமாக இனிமேல் அந்த பயத்தில்தான் வாழப் போகின்றார்கள். மற்றவர்களுக்கு நாம் செய்வது நமக்கு எப்படி திரும்ப வரும் என்பதனை கண்கூடாக காணப்போகின்றார்கள். என் பிள்ளையே, இது உனக்கு நல்ல நேரம். அதனால் உனக்கான நல்ல நேரத்தில் சந்தோஷமாக அடியெடுத்து வைத்து வா. உன்னை வரவேற்க இந்த வராகி இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என்றும் உன்னை காப்பாற்ற இந்த வராகி இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் அல்லவா தருகின்றேன். இனி என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை.
நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.